யார் அது? எனக்கு பொண்ணோட போத்த வந்திருக்காரு. அண்ணே அண்ணே இது யாருண்ணே? எனக்கு பொண்ணோட போத்த வந்திருக்காரு. அண்ணே யாருண்ணே இது? அண்ணே பா அண்ணே உங்க ஊர்லயா? உங்க ஊர்ல அப்பா அட நம்ம மேடையில வந்து அவளை கூட்டிட்டு போகணும் வெளியில. அப்பா பொண்ணோட போத்த வந்திருப்பாரு. என்ன அது? ஐயே அரியனே. ஐயே நம்ம கூட வந்த பப்புனு. என்ன பப்புனு என்ன தண்ணிய போட்டு திரியறாப்ல? ஹலோ சங்கத்துல நான் கேட்கணுமா? ஆமா இவர் என்ன சரக்கு சாப்பிட்டுருக்கான்னு நாங்க தான் கேட்டு சொல்லணும். என்ன கரெக்டா இருப்பியா? இல்லங்க இவ்வளவு நேரம் அழகா பாட்டுனியே பேசினியே. கூட்டி வாயா அண்ணே போனே. இவ்வளவு மரியாதையா இங்க கூட்டிட்டு வந்ததுன்னா யார் இந்த வேலை? என்ன இவ்வளவு நாள் தண்ணி போடாம வந்தாரு இப்ப தண்ணி. ஒருவேளை இந்த பரிசை நான் வாங்கிடுவேன்னு பொறாமையில இருக்காரோ? யாரோ ஊருக்காரா தான் வாங்கி கொடுத்துருக்கணும். மைஜிட்டுக்காரனே நீங்க எது வச்சிருந்த கட்டி கொடுத்தீங்க? இதுல மட்டும் கரெக்டா இரு. ஹலோ பொம்பளை பிள்ளை ஏங்க என்ன ஐஎம் ஸ்டடின்னு எங்கே போய் பிடிச்சிக்கிட்டு ஸ்டடிங்கிறியா? ஏங்க என்னங்க நல்லா தழுங்க ஏங்க இல்லை இருக்கட்டும் உங்களை ஏங்க ஏங்க கோச்சிக்கிட்டு போகிறோம் அப்படி பாருங்க. இல்லை ஏங்க உங்க மேலே எவ்வளோ மரியாதை இப்படி மாமா நாடகத்தை கெடுக்க பாக்குறீங்க அப்படி. ஐயே கரெக்டா இருக்க. தண்ணிக்கு குடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கல. காலையில குடிக்கலாம். அப்ப குடிக்கலாமா? குடிச்சிட்டு யார் அவரை கொண்டாந்து கொடுத்தாரா? குடிச்சு கொடுக்க மாட்டேன். அதனால ஒண்ணு இல்ல. சரி குடிச்சிட்டியே நாங்க தானே உட்காந்துருக்கேன். எனக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு குடிச்சிருக்கலாம்ல. இவ்வளவு ஏறி இருக்காதுல போதை. ஒரு புல்ல குடிச்ச மூத்திரத்தை குடிச்ச மாதிரி அப்ப அப்படி இல்ல போதை ஏறி இருக்காதுல்ல இவ்வளவா? ஐ எம் வெரி சாரி. வெரி சாரி இல்ல சாரி. லேடிஸ் இருக்கு நான் டீசன்ட்டா பயாங்கடி. என்ன லேடிஸ்னு குடிச்சுப்புடி என்ன லேடிஸ்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏய் இந்தாங்க என்னங்க பண்றீங்க? மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா? வீட்டுல எதுவும் பிரச்சனை? அண்ணன் தம்பி கூட அவங்க எல்லாம் பேசாம கிடக்காங்க. அப்பா அம்மா எதுவும் திட்டினாங்களா? அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வேற நண்பர்கள் கூட எதுவும் பிரச்சனையா? அவங்க எதுவுமே கண்டுக்கிற மாட்டாங்க. மன்றத்துக்காரங்க பணம் கட்டலையில வந்து நின்னாங்களா? என்ன எது கேட்கறாங்க? முன்னாடி தானே கேட்பாங்க. தாங்க வண்டி டிவிக்கு எதுவும் வேற என்னதாங்க பிரச்சனை? லவ் மேட்ரு. காதலா? அதுக்கேங்க ஒரு ஆம்பளை கலக்குறிய? அவதான் என் உசுருன்னு நினைச்சேன். ஐயோ லவ் பண்ணிருக்காருப்பா அவரு. அவ கால்ல விழுந்து கதறனே. ஐயோ ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கண்ணீரால அவ கால கழுவுனே. அப்போமா அந்த அம்மாவுக்கு இறக்கமன சொல்ல. என்னங்க சொல்றீங்க? பாருங்க ஒத்துக்க மாட்டேன்டா. அழுகாதிய மனசு தேத்திங்க. ஆள் யாருன்னு சொல்லுங்க. நாங்க வண்டி வேன் எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வரேன். கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். வரமாட்டா. அட பேசுற விதம்னு ஒண்ணு இருக்குங்க. ஊர் தலைவர் சொல்லியா வரல. அப்படியா? ஏங்க உள்ளூர் தலைவர்னால பேச்ச கேட்க மாட்டா. நம்ம சங்கத்துல இருந்து கூட்டி போவான். அந்த பிள்ளை என்னதான் சொல்லுது? ஒரே வார்த்தையில சொல்லிட்டா. அவங்க அம்மா அப்பா எதுவும் பிரச்சனை பண்றாங்களா? அவங்க எல்லாம் தாராளமா கூட்டிட்டு போங்கறாங்க. அண்ணன் தம்பி எது? இல்ல ஆயா தாய் மாமன் தான் எல்லாம் பிரச்சனை. ஆமா தாய் மாமனே இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? அந்த பிள்ளை அவ ஒரே வார்த்தையில சொல்றாள்ல. என்னன்னு? நீ 1000 சொன்னாலும் சரி நான் என் புருஷன் கொடுத்தா இருப்பேங்கறான். அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? முத காதலே கள்ள காதலா? எவன் முண்டாட்டியா இருந்தா நமக்கு என்ன? காதல் என்பது பொது உடுமை. உடுமையா? உடுமையா? கஷ்டம் மட்டும் தண்ணி என்ன தண்ணிக்குள்ள போய் என்ன பண்ண போற? தண்ணிக்குள்ள போய் கோச்சுறாங்க. என்ன கோச்சுக்காதீங்க. நான் பப்ளிக்ல மன்னிப்பு கேட்கறேன். முதல்ல கேளியா? குடிச்சிட்டு வந்தோம்ல. நீ தான் குடிச்சிட்டு வந்த. நானா குடிச்சிட்டு வந்தேன்? என்னையவே கேட்டுக்கிட்டு திருப்பி இதோட 2 ட்ரிப்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் என்னையா தின்னுக்கிட்டு இருக்க? மிச்சர் தின்னே அந்த பின்னு போய் பல்லுல சிக்கிருச்சு. ஏங்க மிச்சர் தின்னா பின்னு எப்படிங்க மாட்டோம்? பாக்கெட்டோட மென்னு திண்டா போய்தானே. போதையில போய் பாக்கெட்டோட தின்னுருக்கு. பெரியவர்களே என்ன பொரியல்ல பொட்டுக்கலண்டு பெரியவர்களே அவர் சொல்கிறார். பெரியோர்களே என்று சொல்கிறார். நான் நரசிம்மராவ் ஹிந்தியில பேசுறேன். அவர் டிரான்ஸ்லேஷன் பண்றாரு. விளக்கண்ண தமிழ்ல தானே சொல்றேன். பெரியவங்களே தாய் மோர்ல தாய் மார்களே. என்னங்க இந்த புள்ள கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அப்பா நான் கெட்ட வார்த்தை பேசலப்பா. ஐயோ என்னது? ஏ அரபோத நாயே நான் எங்க கெட்ட வார்த்தை பேசினேன்? அசிங்கமா பேசுற குடியார நாயே நான் எங்க பேசினேன்? அசிங்கமா? தாய் மோர்களே தாய் மார்களே. லூசு தாய் மார்களேன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் அசிங்கம். பேசாத அந்த மாதிரி. யாரும் தப்பா நினைச்சிடாங்க. நான் பப்புன்னு அறிகிறேன். உங்க வீட்டு பிள்ளையா
மனசு சரியில்லை குடிச்சிட்டேன். நாடகம் தெளிவா இருக்கேன். அது எப்படியா தெளிவா இருக்கும்? யாரும் பயப்பட வேண்டாம். நான் கரெக்டா 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். நீங்க 3:45க்கு ஒரு கிங் லூயிஸ் குவார்டர் ஒன்று, ஒரு 6 என்ன லிட்டர் கிங் ஒரு லூயிஸ் கப்பு, ஒரு கடலை பாக்கெட் வாங்கிட்டு என்னை உசுப்புங்க. அது கடையில் 20 ஸ்டாப். யோ இங்கயா யோ ஏ லாரில அடிபட்ட தவக்கல மாதிரி. யோ எந்திரியா முத. யோ சும்மா இருங்க மாமா. யோ எந்திரியா. ஹலோ, நான் எங்க ஓத்திரியம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வயிற்றுச்சு அந்த பிள்ளைக்கு? நீங்க அந்த பிள்ளை மாதிரியே படுக்கிறீங்களா? யோ இங்கயா எந்திரியா. காலை பிடிச்சி கிழிக்கவா? என்ன இப்படி தண்ணியா ஓடி கிடந்தா எப்படி எந்திரிக்க? எந்திரியா மொல. ஆமா எந்திரியா. குடியாரா நாய் எந்திரியா. அதுல மட்டும் கரெக்டா இருக்கு. மைக் நான் ஒன்றும் விழுகல. எப்ப பார்த்தாலும் மைக்கு விழுக போச்சு, பிடிச்சி நிப்பாட்டு. யார் நீங்களா? அவரையே குறை சொல்லிக்கிட்டு உன்னை எச்சரிக்கிறேன். என்னை என்ன வேணாலும் நீ திட்டிட்டு போ. ஆ குடியாரன்னு மட்டும் திட்டாத. குடியாரன்னு சொல்லாம வேற என்னையா சொல்றது? மூஞ்சி மோர கடையம் பாரு. குடிச்சிட்டு இப்படி திடீர பொம்பளை பிள்ளைய மேல வந்து விழுகிற. அரி வச்சுக்க லவுச்சு வச்சு திண்டு வந்திருக்கியா? நிறுத்து. குடியாரனே நிறுத்து. ஆரபோதானே அது எதுக்குங்க உங்களுக்கு? நிறுத்து. குடியாரன் என்னை சொல்றியே. குடிச்சு பாரு அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். உன் கூட நாடத்துக்கு வந்த கொடுமைக்கு அதையும் பண்ண சொல்றியானே. காலையில விடிய காத்தால வெறுவகத்துல அதை ஊத்திக்கிட்டு உள்ள இழுக்கிறதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கு. ஐயோ நம்பர் 1ன்னு ஒரு சரக்கு போட்டிருக்கேன். வீரன்னு ஒண்ணு போட்டிருக்கான்டா. ஐயா ஐயா மூடிய திறந்தா 3 கிலோமீட்டருக்கு வீசுது. கருமங்கன்ற வீரல்ல அதான் நாறுதுல. அப்புறம் என்னத்துக்கு அதை குடிக்கணும்? அதை ஊத்தி கிட்டத்துல கொண்டு ஒரு குடல் வாய்க்கு வந்துட்டு குண்டியை நோக்கி டிராவல் பண்ணி ஐயா இதை மீறி எவைய மண்டையெல்லாம் மோந்து வாத்து அதை உள்ள இழுக்கிறதுக்குள்ள நாங்க படுற பாடு. என்னமோ அசால்ட்டா சொல்ற குடியாருன்னு. நான் குடிப்பேன். யோ குடிச்சா உடம்பு கெட்டு பெருமையா செத்து போயிருவையா குடிச்சு. குடிக்காதவங்க ஒரு 100 வருஷத்துக்கு வாழ்றாங்களா? குடிக்காதவங்க எல்லாம் அப்படியெல்லாம் இல்ல. குடிக்காம ஆரோக்கியமா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஜாகிரதையாத்தான் போறேன். குடிக்காம சிகரெட் அடிக்காம புயல விடாம 100 வருஷத்துக்கு வாழ்றதுக்கு என்ன மயத்துக்கு 40 வயசுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்ப எதையும் அனுபவிக்காம என்ன மயத்துக்கு வாழணும்னு கேட்கிறேன். ஒரு குடிமையும் குடிக்காம இருக்கலாமா? கவர்மெண்ட்டுக்கு வருமானமே எங்கனாலதான். அதை தெரிஞ்சுக்க. எப்படி வருமானம்? உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே. ஆமா மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்குறாங்களே. ஆமா பிரியா பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. எங்க இருந்து வருது அது? எங்க இருந்து? நாங்க டெய்லி 1000 அங்க கொடுக்கறதுனாலதான் உங்களுக்கு மாசத்துல 1000 மட்டும் வருது. இப்படி இருந்து வராமதான் அப்படி இருந்து வருதா? இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுக்கறோம் நாங்க. தெரிஞ்சுக்க. எல்லா கடையிலையும் காலையில கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வாசத்தை வச்சு கோலம் போட்டு பத்தி கொளுத்தி சாமி கும்பிட்டு வியாபாரத்துக்கு ஆள் வருதான்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எங்க கடையில தான் கூட்டுறதில்ல பெருக்கிறதில்ல. தவக்குன்னு திறந்தோனையும் குமிஞ்சு நிற்பாங்க. மகாலட்சுமி தாண்டவம் ஆடுறாங்க. கல்லாப்பட்டியில காசு நிறையுது. எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேட்கட்டுமா? என்ன? நீ கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறதுக்கு பதிலா ஒரேதான் குடிச்சின்னா எனக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்கும். என்னை கொண்டு போய் க்ளோஸ் பண்ணி விட்டு நீ பணம் வாங்கலான்னு பாக்குற. நான் உன்னை கேட்கிறேன், இந்த அரசாங்கம் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? என்ன செஞ்சிருக்கு? என்ன செய்யல? குடியாரங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? மாசமா இருக்க பொம்பளைக்கு 25,000 கொடுக்குறாங்களா? மாசமா இருக்க உனக்கு 25,000 கொடுக்குறானே. மாசமாக்குன எனக்கு ஒரு 100 ரூபாயாவது கொடுக்குறாங்களா? விழுந்தடிச்சு வேலை பார்த்தவன் நானு. சும்மா கிடந்த நாய் உனக்கு. நீ என்னமா வெட்டி முறிச்ச மாதிரி பேசிக்கிருக்க? ஆமா மூஞ்சி மோர கடையும் பாரு. நான் இல்லாம உன்னால முடியுமாயா? என்னமா ஓரா பேசிக்கிருக்கா? பொழந்து உரியம் பொழந்து. எங்களை வச்சுதான் உனக்கே கௌரவம். தெரிஞ்சு வச்சுக்க. என்னமா பேசிக்கிருக்கா? உனக்கு தாங்க. உனக்கும் கவர்மெண்ட்ல இருந்து 3000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு எங்க கிழிக்கிறாங்க? 3000 ரூபாய் பணம், 1 கிலோ ஆப்பிள், ஆரஞ்சு, அரிசி, புது வேட்டி முதற்கொண்டு கட்டி விடுறாங்க. எதுக்கு? ஆலிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஹார்லிக்ஸ் எல்லாம் எதுக்கு? ரத்தம் ஊறணும்னா. ரத்தம் ஊறுறது. ஏண்டா அதை வெட்டி போட்டு ரத்தம் ஊறுனா அண்ணன் ஊராடி என்ன குடும்ப கட்டுப்பாடு பண்றதை சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ? அது கவர்மெண்ட் பணம் தானே. உன்னை கேட்கிறேன், என்னன்னு? விவசாயிகளுக்காக கூட்டுறவு வங்கின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்கா. கடனை புறான் தள்ளுபடி பண்றாங்க. எங்க குடியாரங்க கடனை யாரா தள்ளுபடி பண்ற? அதுக்கு ஆளுக்கு கட்டிங்கா கடன் வாங்கி வச்சிருக்கிறேன். நான் என்னைக்கு கட்ட? அதுக்காகத்தான் நானே சுயமா குடியாரர்களுக்காக புதுசா ஒரு பேங்க் ஆரம்பிச்சிருக்கேன். என்ன பேங்க்? கோட்டு வங்கி. என்ன கோட்டு வங்கி? விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கி, குடியாரர்களுக்கு கோட்டு வங்கி. யாரும் காசே இல்லைனாலும் குடிக்கலாம். எப்படி? இனிமேல் 12 மணிக்கு தான் திறப்பாங்க, 10 மணிக்கு அடைச்சிருவாங்கன்னு பயப்பட வேண்டாம். வேற 24 hours சேவை.
24 மணி நேரம் இயங்கும். மூளைக்கு ஏடிஎம் சென்டர் மாதிரி ஒரு பொட்டியை கொண்டாந்து இறக்குறேன். இறக்கி ஒவ்வொரு குடியாரனுக்கும் ஒவ்வொரு கார்டு கொடுத்துருவேன். குடிக்கணுமா விரட்டுன்னு போய் இந்த கார்டை உள்ள திரிக்கணும். திணிச்ச உடனே ஸ்கிரீன்ல கேட்கும் என்னன்னு, ஓட்டியா, மெக்டோலா, பிரிக்கன்ஸா, நெப்போலியனா, ஓட்காவா, கிங்லியூஸா, மார்போய்ஸா அப்படின்னு கேட்கும். அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கு நேரம் டச் பண்ணணும். டச் ஸ்கிரீன். ஹலோ, படிச்சவங்க படிச்சு பார்த்து சொல்லிடுவாங்க. படிக்காதவங்க எப்படி சொல்லுவாங்க? நாக்க தொங்க போட்டு நிற்பாங்க. அதுக்கு தான் வேற வேலை அப்பளுக்கு பார்ப்பாடு பண்ணியிருக்கேன். எப்படி? வாய்ஸ் மெசேஜ் செட் பண்ணியிருக்கேன். அது எப்படி? அவன் கார்டை உள்ள விட்டோனையுமே கேட்கும். 145 ரூபா சரக்கா, 255 ரூபா சரக்கா, 320 ரூபா சரக்கா அப்படின்னு கேட்கும். இவன் சொல்லணும் 145 ரூபா சரக்கு அப்படின்னு சொல்லணும். உடனே அது கேட்கும். கட்டிங்கா, 2 அவுன்ஸா, கோட்ரா அப்படின்னு கேட்கும். சொல்லணும் கட்டிங்கு அப்படின்னு சொல்லணும். உடனே தொருண்டு ஒழுகும். கப்பில் பிடிச்சிக்கணும். எடுத்து பக்கத்தில் வச்சு இன்னொரு பட்டன் இப்படி அமுக்கணும். அது எதுக்கு? அது கேட்கும். என்னன்னு? பச்சை தண்ணியா, பவண்டோவா, செவனப்பா அப்படின்னு கேட்கும். மிக்சிங். இவன் சொல்லணும் பச்சை தண்ணி அப்படின்னு சொல்லணும். உடனே தொருண்டு ஒழுகும். எடுத்து லவக்குன்னு இழுத்து விட்டு கீழே ஒரு பட்டன் அப்படி அமுக்கணும். புதக்குன்னு உருவாயை தள்ளும். அப்படி வளைச்சு உவக்கு நக்கிட்டு நம்ம வாடகை போயிட்டே இருக்கலாம். நான் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு இந்த சேவைகளாக. நன்றி நன்றி. வாய் பேசுற எப்படி கம்பெனி இருக்குன்னு எனக்கு. ஏயா நீ தான் குடிக்கிறமா இருக்கிற ஆளுகளையும் குடிக்க வைக்கிறியா? குடியான்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்னு சொல்லணும். மது பிரியர்லாம் சொல்ல புது முடியாது. பேர் வச்சிருக்காங்க. ரெண்டும் ஒண்ணு தானேயா? அப்படி இல்ல, எதுவும் கௌரவம் இருக்கு. நான் கேட்கிறவனே, இந்த நாட்டுல குடிச்சவனுக்கு மரியாதையா படிச்சவனுக்கு மரியாதை? படிச்சவங்களுக்கு தான் மரியாதை. கிழிக்குது. எங்க மாமாலாம் டிகிரி முடிச்சிருக்காரு. பிரயோசனம் கொட்டடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. என்ன மிருதங்கம் வாசிக்கிறாங்க. அது தெரியுது. நீ என்ன படிச்சிருக்க? நான் 8வது வரையும் படிச்சிருக்கேன். 8வது படிச்சிருக்கியா? சரி, உன்னை நான் கேட்கறேன். என்ன? நீ 8வது படிச்சீங்கிற விஷயம் இப்போ உங்களுக்குலாம் எப்படி தெரிஞ்சு? நான் சொன்னனால தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா தெரியுமா? தெரியாது. ஆனா நான் குடியாருன்னு நான் சொல்லவே வேணாம், பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க. ஏய், உன்னை மாதிரி படிச்ச ஆளு ரோட்ல வந்து அரப்பாடி லாரிக்காரை கொண்டு வந்து அனுப்பான். எப்படி? வீட்டில் சொல்லிட்டு வண்டியா போட்டேன். என்னை மாதிரி போதக்கராக்கிய பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே வண்டியை நிறுத்திக்கிடுவேன். ஐயோ, இறங்கி வந்து தலைவா வணக்கம், என் வண்டி தானா கிடச்சிது, நேற்று தான் எஃப்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வா தலைவா கூட்டு கொண்டு குட்டி பாலத்தில் உட்கார வச்சு கட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் வண்டியவே எடுப்பேன். இப்போ சொல்ல படிச்சவனுக்கு மரியாதை, பையன்கடி படிச்சாளுக்கு தான் மரியாதை. நான் குடிச்சிட்டு உன்னை கையை பிடிச்சி இருப்பேன். நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போய் பண்ணுவா, காவல்துறை அதிகாரிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ ஐஜி ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, டிஐஜி ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, என்னை தொட மாட்டாங்க. புடிச்சு அடி வெளில தள்ளி போடுவாங்க, புடிச்சு ஜெயிலுக்குள்ள போடுவாங்க. என்னை அடிக்கவே மாட்டா, தொடவே மாட்டேன், கை விரல் படாது என் மேல. அப்படி அவங்களுக்கு தெரியும் என்னன்னு. குடியார நாயே அடிச்சு சரி செத்துக்கிட்டு போயிட்டானா கொலைக்கேஸ் ஆகி போயிருமே, இந்த நாயை நம்மாண்டா தொடுவானேன்னு ஏட்டையா கூப்பிட்டு சீப்பில் ஏற்றி வீட்டில் ஓட்டி விட்டு வந்திருக்கேன். நமக்கு செல்வாங்க அப்படி. போதை தெரிஞ்சவன அடிப்பாங்கல்ல, அதுக்கு தானே தெளிய விடாம தெளிய ஊத்திக்கிட்டே இருப்பான். தெளிஞ்சா அடிப்பாங்கன்னு தெரியும்ல. நாங்க என்ன கிறுக்கங்களா? நாங்க எதுலயும் டெக்னிக்கா இருப்பான், தெரிஞ்சுக்க. சின்ன எடியா கையா மோல. ஆமா, பொம்பளை பிள்ளைல தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கா. என் தொடப்படாது. டவுசர் அவுத்து விட்டுருவேன் பாத்துக்கோ, ஓவரா பேசிக்கிட்டு இருந்தேன். அவுத்தாத்தான் மூஞ்சி மோர கடையம் பாரு. இல்ல மனுஷனா பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறா. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தரதா. அந்த கிளவிய மூடாக்கி விட்டு அந்த கிளவி எல்லாரையும் வெறி கொண்டு போய் தேடிக்கிட்டு இருக்கு. துணைக்கு வந்த கிளவிட்ட என்னையா பண்ண? கொஞ்சம் சாலை எடுத்து மேல ஓட்டு பொத்தி படுத்து வந்துச்சு, நீ தானாக்கும் நினைச்சு உழப்பிட்டேன். என்ன உழப்பிட்ட? நல்லா இருந்துச்சு நினைச்சுமா. என்ன நல்லா இருந்துச்சு? அது உன்னை நல்லாவே இல்லைன்னு ஊருல சொல்லிக்கிட்டு தெரியுது. கலெக்ட் முண்டை சொல்லாதடின்னு சொல்லிவிட்டா அவ்வளோ இருக்கு. சரி பரவாயில்ல, விட நமக்குள்ள பிரச்சனை வேணாம், சமாதானமா போ. வெரி குட். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாம்பழ வியாபாரம் பார்க்குறேன். ஆஹா, சைடிஸ் அருமையான சைடிஸ். ஒத்த கீத்து மாங்காய் இருந்துச்சுன்னா ஒரு புல்ல குடிச்சு விடுவேன், நக்கிக்கிட்டே குடிச்சு விடுவேன். இப்படித்தான் அந்த கிளவிய இப்படித்தான் பண்ணிருக்காப்ல. செக்கச்ச வந்த பள்ளம் எல்லாரும் வாங்க பழம், இந்த வளத்துல வாங்க பழம். எத்தனை பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா? மாம்பழம் பாத்தியா? கைக்கு அடக்கமா முடிச்சு பார்க்க மாட்டோம்மா. அவள் இருக்குது மாம்பழம் விற்கிறாங்க. என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 வித்தேன். என்ன விலை இது? என்ன விலை? மாம்பழம் என்ன விலை? அப்பா அவர் வாடி போடின்றாரா இல்ல என்ன விலைன்னு கேக்குறாரா? என்ன விலை?
என்ன விலை ஒண்ணு கேக்குறீங்களா? மாம்பழம் எவ்வளவு? ஒரு மாம்பழம் 2000 வித்தேன். ஆ. ஒரு உள்ள வாங்கிக்கல. இந்த பையன்கிட்ட கொடுக்காத, இவங்களுக்கு திங்க தெரியாதுன்னு 100 தரம் சொல்லி. ஏங்க அப்புறம் மாம்பழத்தை வாங்கி உட்கார்ந்து பாத்துக்கிட்டா இருப்பாங்க. மாம்பழம் திங்க தெரியாம இருக்கான். எப்படி தும்ப? அட சொல்லுனேன். கோவப்படாதீங்க. வாங்க முடியாது, கத்தி எடுக்க வேண்டியது, நாளா கீத்து போட வேண்டியது, ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட நான் வேண்டியது. சொன்னனா அப்புறம் கத்தி எடுத்து அறுத்து தான் சாப்பிடணும். கத்தி படவே கூடாது மாம்பழத்துல, ஏன்? செப்டிக் ஆயிடும். செப்டிக் ஆயிடும். கத்தி விடாம சாப்பிட்றதுக்கு நான் சொல்லித்தரேன். எப்படி? முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். ஏன் அந்த ஐயா ஒரு மாதிரியா பார்த்து இன்னைக்காவது அந்த ஐயா நான் செய்யறது அவர் செய்யறதா நினைச்சு பார்த்தேன். லேசா ஒரு அமுக்கு, காயா பழமா. ஐயோ குரு உருன்னு பாக்குறாங்க. குரு பார்க்க கோடி நன்மை. அது குறுகுறுன்னு பார்த்தா குருன்னு பார்த்தா பல கோடி நன்மை கிடைக்கும். அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும் அப்படி. அப்புறம் உள்ளங்கை வச்சு அப்படியே அதக்கணும். ஹலோ, மாம்பழத்தை காட்ட சொன்னா மாமரத்தை தூர காமிச்சுக்கிட்டு. உன்னை யாரு அதை பார்க்க சொன்னது? மாம்பழத்தை பத்தி சொல்லுங்கள். மரம் சூப்பர் மரம், டாப் டு பாட்டா. சரி ஓகே, அப்படியே அமுக்கி விட்டு கொல கொலன்னு ஆயிரும். அப்ப நுனியில ஒரு சின்ன கையை கடிச்சிட்டு இப்படியே அமுக்கிக்கிட்டே உறிஞ்சணும். மாம்பழம் ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி குழக்கம். கத்தி விட வேண்டிய வேலையிலே கொட்டை வாய்க்குள்ள போயிடாம நீ தான் கையை வச்சு அப்படி தடுத்துக்கிறேன். சரி வாங்க. அதுதான் கொட்டையை அறுத்து வீசிட்டு பழத்தை சாப்பிடணும். ஐயோ என்ன இப்படி பிஞ்சு கையா இருக்குது? கை குலுக்க சொல்லி கொடுத்த வெள்ளைக்காரனு 2 குலுக்கு தான் குலுக்குறியா? இடம் மாறி இறங்குச்சுன்னா என்ன? ஐயோ ஐயா வெரி சாரி. கோபப்படாத, காசு வாங்கிட்டு வரேன். வாடா தம்பி. எஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் ராணி. ராணி சொல்லுங்க. ராணி சொல்லுங்க. நான் என்ன பாக்கெட்டுக்குள்ள இருக்கு? உள்ள உடல எடுக்கிற வெளிய எடுக்கிற உள்ள பார்த்தா உள்ள விடுறேன். உன் புத்தி இதானே? உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேட்க? இதெல்லாம் நான் தர முடியாது, இது என் சொந்த பிரச்சனை. அது இல்லை, உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? யார பத்தி என்ன வந்து கேக்குற? ஒரு பொம்பளைட்ட கேக்குற கேள்வியா? மனுஷனா நீ? அறி வச்சுக்க லவுச்சி திண்டு வந்திருக்கியா? போய் அங்கிட்டு
என்ன நினைச்சிருக்க வந்து எதுக்கு இப்படி உசுரை கொடுத்து ஆளா? ஆளே மூஞ்சி மோர கடையம் பாரு கொளுத்தி பிரியம் கொளுத்தி பாத்துக்க போய் தப்பா நினைச்சுக்காதீங்க வாங்க ஏங்க, அவசரத்துல கூப்பிட முடியல அவர்னால இல்ல இல்ல மேரேஜ்னு கேட்க டேமேஜ்னு வந்துருச்சு வேற ஒண்ணுல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு இன்னும் ஆகல. எனக்கு இன்னும் ஆகல. யாரு அது ஏதோ வாயில் வச்சிருக்கேன். பரவாயில்ல, அந்த சாமி அருளால இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் சண்டை வராதையே. சீட்டு குலுக்கி போட்டு எடுத்து நாளைக்கு பேசிக்கிறோம். சரியா? உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நானும் உங்களை கொஞ்ச நாளா லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். வெள்ளை கலர் சட்டை செமையா இருக்கு. நீங்க என்னை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. மிருதங்கம் வாசிக்கிறீங்க ஒழிய என்னை பார்க்க. நான் எங்கடி மிருதம் வாசிக்கிறேன்? சட்டையா உள்ள வெள்ளச்சட்டை போடுறேன். உங்களுக்கு மிருதம் வாசிக்க தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதாருங்க, இந்த மகளை சந்தேகப்படுறீங்களா? கேளுங்கப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடியே வேணாமா, நீங்க வேற மாப்பிள்ளைய பாத்துக்கலாம். அப்புறம் என்ன, அது என்ன சொன்னுச்சு என் மக? உங்களுக்கு வெள்ளை கலர் சட்டை போட்டா அழகா இருக்கும், மாப்பிள்ளை மாதிரி இருக்கும். அப்படியே உட்காந்து மிருதங்க வாசிங்கன்னா அதை விட சூப்பரா இருக்கும். அப்படியா? அப்படி சொன்னாங்க. ஐ லவ் யூ. நானும் உங்களை லவ் பண்ணேன். ராணி, டைலாக் எங்க இருக்கு, லுக் அங்க இருக்கு. வாட் இஸ் திஸ்? நோ நோ. என் மகளை சந்தேகப்படுறீங்களா? என்ன சந்தேகப்படியா? என்ன சாட பேசுறியா நீ? கன்ஃபார்ம் பண்ணி என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? ஏமா அவர் கன்ஃபார்ம் பண்ணலாமா? நான் உயிர்க்குயிரா நேசிக்கிறேன். லவ் பண்றேன். உன் கழுத்தை ஒடிச்சு விடுவேன். அந்த பக்கம் திரும்பினா முதல்ல அவனுக்கு ஒரு தூக்க மாத்திரை போட்டு கொடுத்துட்டு உனக்கு கல்யாணமே நடக்கும். அந்த மாத்திரை வேலை செய்தா இல்லன்னு முதல்ல உங்களுக்கு கொடுத்து பார்க்கணும். மாத்திரை தூக்க மாத்திரை தரம்ன்றே எனக்கு அந்த மாத்திரை விடுன்னு கேக்குறேன். பாவம் அவர்னால கேட்க முடிஞ்சதை தானே கேட்க முடியும். அத சொல்லு. பைத்தியக்காரன். முதல்ல அந்த மாத்திரை உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு சந்தோஷமா இருக்குமே. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கையில நீ எனக்கு கட்டி விட்டா தான் நான் உன் கழுத்துல தாலியை கட்டுவேன். இது எங்க குடும்ப சம்பிரதாயம். அவர் டவுசர் மாட்ட சொல்றாரு, நீங்க கையிலே கட்டி விட சொல்றீங்க. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, இதை நீங்க கட்டுங்க. இதெல்லாம் நான் கட்டி விட்டதில்ல. நான் சொல்லி தரேன், வாங்க கிட்ட வாங்க. ஓஹோ, சும்மா வாங்க. முதல்ல நல்லா அகட்டிக்கிறணும் வேட்டியை. உன் பொழப்பு இப்படிதான் போதா? நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. நல்லா அகட்டிட்டு இருக்க ஓட்ட தெரியுற மாதிரி காட்டுங்க. என்னது? உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதாயா? இந்த ஓட்ட தெரியணும்ல, கால் உடல விடணும்ல. கொஞ்சம் குனிஞ்சுக்கிறீங்களா? என்னது? இல்ல வளர்த்தியா இருக்கு, காலை தூக்கி விட முடியாது. அதுக்காக லைட்டா. சரி பரவாயில்ல. உன்னால முடியலன்னு என்னையே கீழே குனிய சொல்ற? சரி, இல்லைன்னா குத்த வச்சுட்டு உட்காந்து. சரி இருக்கு, வரேன் நானே கட்டுறேன். வாங்க வாங்க கிட்ட வாங்க. நான் உள்ள விடுறேன். அந்த பக்கம் வருதான்னு பாருங்க. ஐயா, இதவே உன்னால விட முடியல. அந்த பக்கம் வேற வருதான்னு வேற பார்க்கணும் பாருங்க. வந்துருச்சா? வந்துருச்சு வந்துருச்சு. அப்படியே மேலே வாங்க. அப்படியே லெஃப்ட்டுக்கு அந்த பக்கம் வாங்க. ரைட்டுக்கு அப்படியே வாங்க. அப்படியே ஒரு 2 அடிக்கு உள்ள கை விட்டு சொல்லுங்க. ஓ 2 அடிக்கு எதுக்கே நான் சொல்லுவேன். பார்த்தா அவரு அம்மனிக்கு. ஓகே தேங்க் யூ. நீ நான் பாத்துக்கிறேன். நீங்க பாவடை வருங்க. டேய் தக நான் கட்டி விடணும்ல. ஊரு சேரமே பாத்துறியா? இது எங்க குடும்ப பழக்காது. ஐயோ இத கட்டணுமா? இது அவுக்கணும்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். வீட்டுக்குள்ள போய் அவுத்துக்குங்க. சரி பரவாயில்ல. உங்களை நான் மனசுல எப்படி நினைச்சிருக்கேங்கறத எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களோட விளைவா சொல்லிறேன். சொல்லுங்க. கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம். பாதம் உந்தன் பாதம் என்னோடு வந்தாரை போதும். எப்போதும் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம்.
நீதானே காதல் வேதம். நீளமான கண்களிலே நீண்டு வந்து காணுதே. பாவை உங்கள் பாதமே பார்க்க வந்து கூந்தலே. ஒளி வந்து தீண்டாமல் உண்டான சிற்பம். உன்னை நான் தொட்டாலே உண்டாகும் வெப்பம். நீதானே ஆனந்த வெப்பம். கீதம் சங்கீதம் நீதானே காதல் வேதம். உந்தன் கோலம் நீதானே என் காதல் வேதம். ஏன் மூஞ்சி இப்படி சுழிச்சுக்கிட்டு இருக்க? ஆ? இது என்ன அடுப்பு துணி மாதிரி? தம்பிய சொன்ன வார்த்தை பழிச்சிருச்சு போல இருக்கேன். நினைச்சு அப்பவே என்னமோ ஜிலு ஜிலுன்னு காத்து வருது. இதுதானா? நன்றி. வா மோத்த தொடச்சுக்கா. வேர்த்து கிடக்கு கலந்து வா. ஏன் வீட்டுக்கா டவுசர் இதுக்கெல்லாம் சங்கடம் போட்டுதான் இருப்பாங்க. நீங்களாம் உள்பாடு கொடுத்தனா நான் தலைக்கு வச்சே படுத்துருப்பேன். ஆனா, எதுக்கு இவ்வளவு பெரிய டவுசர்? ஒண்ணும் இல்ல. மிரட்டல் பாய்ஸா சில்ற பாய்ஸ். இங்க வாங்க. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன இத துவைச்சி எல்லாம் இல்லையா? துவைக்கிறதுனா என்ன அப்படின்னு? என்னது? அப்படின்னா என்னதான்? தண்ணிக்கும் நமக்கும் பகை, அதனால அது கிட்ட போக மாட்டேன். குளிக்கிறது அது என்ன அப்படின்னா? ஏன்? ஐயோ என்ன ஐயோ? என்னப்பா உங்க மாப்பிள்ளை இப்படி இருக்காப்புல? டவுசரை கூட துவைக்க மாட்டேங்குது. மாமா அஹ், நம்ம என்ன குளிச்சிருக்கோம்? நம்ம என்ன கேட்கிறோம்? விடுமா, கரண்ட் பில்லு மிச்சம், சோப்பு மிச்சம், ஷாம்பு மிச்சம், எல்லாமே மிச்சம். இது இருக்கிறதே மிச்சம் தான். அன்பு ரசிகர்களே, நீங்க எல்லாம் நினைச்சிருக்கலாம் அந்த குடியார பையன் மாதிரி இருக்கானேன்னு. நான் உண்மையான குடியாரன் அல்ல. குடிச்சால் எப்படி இருப்பாங்கிறத செஞ்சு காட்டுறதுக்கு தான் குடியார மாதிரி நடித்தேன். ஆனால் நான் யோக்கியன்னு சொல்ல வரல. குடித்தவன் தான் ஒரு காலத்தில். ஒரு நாளைக்கு 4 கோட்டர் 5 கோட்டர்னு குடித்தவன். ஆமா, இப்ப 10 வருஷமா குடிக்கிறது. இன்னைக்கு குடிக்கிறது இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம்? எங்கள் அம்மா அப்பா சொல்லி கேட்டனா, அண்ணன் தம்பி சொல்லி கேட்டனா, என் தங்கம் ஒரு உண்மை இன்னைக்கு சொல்கிறேன். என்ன ராணிக்கு எனக்கு ஒரு ரகசியமாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நிஜமாவா? வெளியே இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தேன். இன்னைக்கு சொல்லக்கூடிய காலகட்டாயம் வந்துருச்சு. ஓ, கல்யாணம் நடந்துச்சு, ஆனா மத்தது எதுவுமே நடக்கல. ஏன் முடியலையா? அத பத்தி பேசாதீங்க. முடியலையாவா? ஜோசியக்காரன் அவருக்கு உடம்புக்கு முடியல. 1 வருஷத்துக்கு நீங்க ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா உன் உசுருக்கு ஆபத்துன்ட்டான். அவர் உயிருக்கு. அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. வயிற புடுங்கனே அவன் பிராடுக்கார தாயிலி. ஏன்? அப்புறம் 4 மாசம் கழிச்சு தான் எனக்கு தெரியும் அவன் இவளை லவ் பண்ணி இருந்திருக்கான். இவளோட நான் சேரக்கூடாதுன்னு பிளான் பண்ணி அடிச்சிருக்கான். அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். கிழிக்குது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் நைட் தான் இல்லைன்ட்டாங்களே. எனக்கு கோவத்தில் ஃபுல்லாக தண்ணியை போட்டு வீட்டுக்கு போனேன். மன வேதனை. போகிறேன், முட்டை குண்டியா நிற்கிறா. எதுக்கடி இப்படி நிற்கிறேன்? நமக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் இல்லையே அப்படிங்கிறேன். வாடா குடியார நாயே, அறப்போத நாயே, இன்னைக்கு நீ குடிச்சிட்டு வந்திருக்க, ஓ முன்னாடி அம்மனமாக நிற்கிறேன். நாளைக்கு நீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதே அம்மனத்தோட தெருவில் நிற்பேன். இன்னார் ஒண்டாட்டி அம்மனமாக நிற்கிறான்னு உன்னை தாண்டா பேசுவாங்கன்னா. கொதிச்சிருச்சு மனசு. அப்பவே இடுப்புல வச்சு அந்த பாட்டில் எடுத்து நொறுக்குனேன். பார்த்தீங்க சரக்கு போச்சு. இல்லை, காலி பாட்டில் தான். அன்னையோட குடியை நிப்பாட்டினவன் தான் இது வரைக்கும் தொடலை. என்னை பற்றி தாத்தா தாய்மார்கள்லாம் உங்கள் புருஷமார்க குடியாரங்களா இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க விட்டுருவாங்க குடிய. நீ என்ன பண்ணுற? வீட்டுக்கு போகிற, வீட்டுக்கு போய் மாமா மாலை வாங்கிட்டு பூ பழம்லாம் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டாம்பா. ஆனால் கல்யாணம் இப்போ கிடையாது.
ஏற்கனவே நடந்தது விளங்காம போயிடுச்சு. ஆ. இது ஆடி மாசமா இருக்கு. மறுபடியும் இன்னொரு கல்யாணமா? ஆவணி மாசம் 7ஆம் தேதி நமக்கு கல்யாணம். அது என்ன ஆவணி மாசம் 7ஆம் தேதி? முகூர்த்த நாள் நல்லா இருக்கு எனக்கு. ஆ. ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிடறோம். ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தானங்க ஃபர்ஸ்ட் நைட்? நோ, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். எப்படி சோத்த வாயில தானே? இல்ல இந்த பக்கமா கரைச்சி ஏத்திடுவேன். அவன் கேள்வி கேட்கறவாரு. கரெக்டா பிரம்ம முகூர்த்தம் 3 மணிலேருந்து 4:30க்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் நைட் முடிக்கிறோம். அது எப்படி 3 மணி நாடகத்துக்கு வந்திருக்கோம்? அந்த டயத்துல தான் வள்ளிய நாரதரும் தர்க்கம் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சத்தம் ராஜபாட்டுக்காரர் உள்ள படுத்திருக்காருல்ல, பாட்டில் எடுத்துட்டு வெளிக்கிற போயிருவாப்ல தண்ணியை கொடுத்துட்டு. அப்பா அழகப்ப வெத்தலை போட வருவார்ல. அழகிட்டலாம் முதல்ல சொல்லிட்டேன். என்னன்னு? இன்னைக்கு நீ உள்ள வரவே கூடாதுன்னு இருக்கேன். சரி மச்சான்ட்டாங்க. மோகன்தாஸ் மாமா ஃபேன் எடுத்துக்கிட்டு வரும். அவனை பத்தி கவலைப்படா, நீ ஃபேனை மட்டும் அவன் பக்கம் திருப்பி போய் அப்படியே தூங்கிடுவேன். துரை இப்ப வருவாங்கல்ல, துறை சோதி மாப்பிள்ள அழகு 3 பேர்ட்டையும் சொல்லிட்டேன். சீனு மாத்தலம்ல ஜோதியப்பா. நம்ம சீனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் சீனை மாத்த வருவாப்ல. கரெக்டா 3 to 4 செவுத்துக்கு அந்த பக்கம், இங்கிட்டு கிடையாது. ஏன் அந்த சைடு தான் நல்ல அடப்பா இருக்கு. ஆ. அதை கரெக்ட் பண்ணிக்க. அந்த பல்பை கழட்டி வச்சுட்டு மைக் செட்டுக்கார கேட்டால் உடஞ்சி வச்சுன்னு சொல்லிடு. ஓகே, இப்போ வந்துடுறேன் மாமா, ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஏங்க அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல நீ என்னோட காம களியாட்டங்களுக்கு நான் துணையா இருந்து இருட்டுல அதுல நீ பாஸ் ஆனினா தான் உனக்கு நான் தாலி கட்டுவேன். ஐயோ அப்ப என் வாழ்க்கை அதோட அது வழுக்கதான். என்னுடைய 64 டைப் 64 டைப்பான கலைகளுக்கு நீ வந்து துணையா இருந்து அதுல நீ ஈடு கொடுத்து பாஸ் பண்ணணும். ஹஸ்பண்ட் சொல்லும்போது இந்த ஆட்டம் ஆடுது. முதல்ல நீ ஸ்டெடியாரு. அதெல்லாம் கரெக்டா இருப்பேன். அதுல நீ பாஸ் ஆனினா தான் உனக்கு தாலி. ஐயய்ய, ஆமா, என் வாழ்க்கை போச்சா? அதுல பாஸ் ஆகணுமா? கண்டிப்பா. அப்ப நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நான் போய் நான் ஆ பாஸ் ஆயிருவேன். இப்ப இந்த ஆட்டம் ஆடுது. 12 வயசுல இருந்து பிளாட்பார புத்தகம் ஒண்ணு விடாம ஆகி படிச்சிருக்கேன். என்ன சமையல் குறிப்பா? எப்படியாவது நான் பாஸ் ஆகி நிக்க மாட்டேங்குதே. தக்கி முக்கி நக்கி அது 35 மார்க் அப்ப வாங்கிடுவேன். பாஸ் பண்ணிடுவீங்க. நீங்க போக, நான் வந்துடுறேன். இந்த கொண்டு வாஷிங் மிஷின் போட வந்துடுறேன். மாதிரி ஒண்ணுக்கும் உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கோங்க. யாரா இந்த வண்டி இங்கிட்டு கொண்டு வருது? வாங்க. ஏய். ஓடாத மிக்ஸி, ஓடாத கிரைண்டர், பழைய கட்டில், பழைய பீரோ, பழைய இரும்பு பொருட்கள், பழைய காட்டன் துணிமணிகள், இது மாதிரி ஒண்ணுக்கும் உதவாம அட 500 ரூபாய் தர வண்டி எடுத்துட்டு போடா. பழைய அப்பாடா, இப்போ நீ எதுக்கு நீ பிடிச்ச அந்த வண்டி எடுத்துட்டு போன? 500 ரூபாய்க்கு இவ்வளவு பவரா? இன்னும் உதவாத சும்மா தானே கிடக்குது. வண்டியில போட்டோம்னா என்னைய போட்டு பேரிச்சம்பளம் வாங்கிட்டீங்களாம்னு ஆசைப்பட்டிருக்கேன். பேரிச்சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு நேந்திரம்பளத்தை இலக்க தெரிஞ்சு பேர்ச்சம்பளம் குடுக்குறேன்னு அவன் சொன்னானா? வாங்க. பழைய பேப்பர், பழைய நோட்டுகள், உன்னை தீய வச்சு கொளுத்தி போடணும் அந்த வண்டியை. இது மாதிரி உங்க எடுத்துட்டு போ. 1000 ரூபாய் தர்றேன். போ நீ போ. ஐயோ